தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களை, இன்றைய நாளில் நாம் அனைவரும் தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் நமக்கு தரப்படுகின்ற நற்செய்தியானது யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 21 30 முடிய உள்ள இறை பகுதிகளை நாம் இன்றைய நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் முன்பு சொன்னது போல தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்ற நாம் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் நாம் அனைவரும் புனித வாரத்திற்குள் நுழைய நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். பிரியமானவர்களை, கடந்த நாட்களில் முழுவதும் இந்த தவக்காலத்தில் நாம் அனைவரும் தவ முயற்சிகள் மற்றும் தவ உறுத்தல்கள் வழியாக அவருடைய பாடுகள், துன்பங்களை நாம் தியானித்து நம்மை முற்றிலுமாக தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த புனித வாரமானது நம்ம இன்னும் அதிகமாக அந்த புனித நிகழ்வுகளை நாம் அனைவரும் கொண்டாடி அந்த நிகழ்வுகளின் வழியாக அவருடைய உயிர்ப்பின் மகிமையை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றது. ஆக அந்த சிந்தனை மனதில் நிறுத்தி இன்றைய நாளில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 21 30 முடிய உள்ள இறை சிந்தனையை சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வசனம் 21 இயேசு மீண்டும் அவர்களிடம், நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்கின்ற சிந்தனையை முன்வைக்கிறார். ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகின்ற இடம் என்ன? அந்த இடத்திற்கும் சாவு, பாவம் இவற்றுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா? நிச்சயமாகவே இருக்கிறது பிரியமானவர்களே. இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் புதுசாக பஸ் ஏறி ஒரு இடத்திற்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு தெரியாத இடத்திற்கு போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த பயணத்தின் போது நமக்கு எப்படி இருக்கும் ஒரு அனுபவம் சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாகவே ஒரு பதற்றம் இருக்கும். ஒரு புதிய இடம், தெரியாத ஒரு இடத்திற்கு நாம் பஸ்ஸில் பயணம் செய்கின்ற போது ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த இடம் நமக்கு எப்போ வரும், எந்த ஸ்டாப்பில் வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நமக்கு இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்கின்ற ஆள்கள்கிட்ட விசாரிப்போம். இந்த பஸ் ஸ்டாப் இந்த இடம் எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு விசாரிப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரியமானவர்களை, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டக்டரை கூப்பிட்டு கூட விசாரிப்போம். சார், நான் புதுசாக வரேன், இந்த இடம் எப்போ வருது எனக்கு முன்னாலே சொல்லுங்கள், நான் இறங்கணும் இந்த இடத்துல அப்படின்னு நம்ம நம்மளுடைய பதிவை நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாத்தையும் நம்ம கேட்போம். ஆக அந்த பயணத்தின் போது நமக்கு புதிதாக அனுபவம் இல்லாத தெரியாத இடத்திற்கு நாம் பயணம் செல்கின்ற போது அந்த பயணம் சற்று குழப்பமாகவும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு பயணமாகவும் அமைவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே கண்ணோட்டத்தோடு இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகின்ற இடம் என்ன, இதை நாம் தெரியாமல் இருக்கின்ற போது நிச்சயமாகவே நம்முள் அதே ஒரு மன குழப்பமும் சங்கடமும் தான் நிச்சயமாகவே எழும். ஆக அவர் போகின்ற இடம் என்ன, அவர் போகின்ற பாதை என்ன? அவர் போகின்ற பாதை மீட்பின் பாதை. பிரியமானவர்களே, ஆம், இந்த மனித குலத்தை மீட்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், துன்பங்கள் வழியாக மீட்பை பெற்றுத் தருவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த பாதை இந்த மீட்பின் பாதை. இந்த மீட்பின் பாதையை நாம் அனைவரும் நம்பி அந்த மீட்பின் பாதையை ஏற்றுக்கொள்கின்ற போது நமக்கு புதிய வாழ்வு மற்றும் மீட்பு. இந்த பாதையை நம்ப மறுக்கின்ற போது நமக்கு கிடைப்பது என்னவென்றால் பாவமும் சாவும். பிரியமானவர்களே, வசனம் 22 பார்க்கிறோம். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்கின்ற சிந்தனையை யூதர்கள் முன்வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பணி செய்த போது அவருடைய அருள் செயல்களை கண்டு பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற போது யூதர்கள் மத்தியில் இன்னமும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, வசனம் 22 நாம் பார்க்கின்ற போது யூதர்கள் இயேசுவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் இன்னும் துளியளவும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை மிக தெளிவாக காட்டுகிறது. பிரியமானவர்களை, ஆக இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் அவருடைய பாதை, மீட்பின் பாதையை நாம் நம்புகிறோமா? அப்படி நம்புகிறோம் என்றால் அந்த மீட்பின் பாதையில் பயணிக்கின்ற போது துன்பங்கள், பாடுகளை சந்திக்கின்ற போது நம்முடைய எழுகின்ற மனநிலை என்ன? பிரியமானவர்களே, அதைவிட முக்கியமானது ஒன்று, ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் அனைவரும் அவருடைய பாடுகள், துன்பங்கள் வழியாக அவருடைய சாவில் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளோம். அதே போல அவருடைய உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுவோம் என்பது நம்முடைய உறுதியான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நம்பிக்கையில் நாம் அனைவரும் வளர்ந்து வருகின்ற இந்த நன்னாளில் இந்த துன்பங்களையும் பாடுகளையும்
அவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதமான மீட்பின் பாதையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதை நாம் நம்புகிறோமா? அதை நாம் அறிந்திருக்கின்றோமா? அப்படி அறிந்திருக்கின்றோம் என்றால் அந்த மீட்பின் பாதையில் நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி துன்பங்கள், கஷ்டங்கள் இவற்றின் வழியாக நம்மை முற்றிலுமாக இணைத்து மீட்பை பெற்றுக் கொள்வோம். நிறைவான அருளை நாம் பெற்று மகிழ்வோம். ஆமேன்.